முன்னொரு காலத்துல ராயபுரங்கிற கிராமத்துல தயானந்தன்னு ஒரு பணக்காரர் இருந்தாரு. தனக்கு வர வருமானத்துல 4 பங்க தானம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள், ஐயா, இந்த வருஷம் நமக்கு விவசாய வியாபாரத்துல கிடைச்ச லாபம் மட்டும் ₹1,00,000. போன தடவை விட இந்த தடவை 5,000 ரூபாய் லாபம் அதிகமா கிடைச்சிருக்கு. 5,000 ரூபாய் லாபம் கிடைச்சது பெரிய விஷயமா? அது நம்ம இடது கையால தானம் பண்ண மாதிரி. ஆமாங்க ஐயா, நீங்க தானம் பண்றது எல்லாத்தையும் கணக்கு பார்த்தா இந்த 5,000 ஒரு கணக்கே கிடையாது. உங்களை மாதிரி புண்ணியாத்மா இருக்கிறதுனாலதான் இயற்கையெல்லாம் பச்சை பசேல்னு இருக்கு. அப்பப்ப ஊருக்குள்ள மழையும் தவறாம பெய்யுதுங்க ஐயா. சரி, நீ கொண்டு வந்த பணத்தை உள்ள வச்சுட்டு நீ கிளம்பு. அப்படியே செஞ்சிடறேங்க ஐயா. இல்லைங்க ஐயா, அது எதுக்கு இப்படி மென்னு முழுகுற? என்னன்னு சொல்லு. அது ஒண்ணு இல்லைங்க ஐயா, சீக்கிரமாவே என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு கொஞ்சம் பணம் அதிக செலவாகிற மாதிரி இருக்கு. ஐயா, ஏதாவது கொஞ்சம். என்ன அப்பாசாமி, எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லி பணம் கேட்டுக்கிட்டே இருக்க. 20 வருஷமா நீ என்கிட்ட வேலை செய்யற. நான் இல்லன்னு சொல்லல. அது சரி, கல்யாணத்தை எப்ப நடத்தலாம்னு முடிவு பண்ணிருக்க? ஐயா, முகூர்த்த நாள் மட்டும் சரியா அமைய மாட்டேங்குது. இன்னும் 1 மாசத்துல ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து பண்ணிடலான்னு இருக்கேன். சரி, அதுக்கு இன்னும் 1 மாசம் இருக்குல்ல, அப்ப பாப்போம். என்ன ராமையா இங்க வந்திருக்க? பார்த்தா ஏதோ சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு? ஒன்னும் இல்லைங்க ஐயா, எனக்கு உடல்நல சரியில்லைங்க ஐயா. ஆஸ்பத்திரியில காட்ட போனா நோய் முத்திருச்சு, பட்டணத்துக்கு போன்னு சொல்றாங்க. அங்க போறதுக்கு என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லைங்க ஐயா. நீங்க ஏதாவது உதவி பண்ணுவீங்களா தான் உங்களை பார்க்க வந்த ஐயா. இதுல என்ன இருக்கு ராமையா? இந்த 50 ரூபாவை வச்சுக்கோ, பட்டணத்துக்கு போய் வைத்தியம் பாத்துக்கோ. ஆனா ராமையா, நீ என்கிட்ட ஏதாவது உதவி தேவைன்னா வந்து வாங்கிட்டு போற. நான் இப்படி உனக்கு தானம் பண்றேங்கிற விஷயத்த யாருக்கிட்டையாவது சொல்றியா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்கய்யா. நான் இது வரைக்கும் நீங்க எனக்கு பணம் உதவி செய்யற விஷயத்த யாருக்கிட்டையும் சொன்னதே இல்ல. சொல்றதுல என்ன இருக்கு ராமையா? பணத்தை வாங்கிட்டு அதை கூட சொல்லலன்னா எப்படி? உனக்கு தானம் பண்ணதுக்கு பேரு கூட இல்லன்னா எப்படி? நான் உனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணத நீ ஒரு 10 பேருக்காவது சொல்லணும். இந்த தடவை என் கண்ணுல படுற நான் எல்லார்கிட்டயும் நீங்க பணம் கொடுத்ததுனாலதான் பட்டணத்துக்கு போய் வைத்தியம் பார்த்தேன்னு நான் சொல்றேன் ஐயா. அப்ப நான் கிளம்புறேங்க ஐயா. சரி போ. நான் பணம் கொடுக்கற விஷயம் 10 பேருக்கு தெரிஞ்சாதானே நான் தானம் கொடுக்கறங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும். யாருக்கும் தெரியாம தானம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? என்னன்னு சொல்றது இவர? அப்படி வர்றவங்களுக்கெல்லாம் தானம் கொடுப்பாரு. ஆனா தான் தானம் பண்ணத ஒரு 10 பேருக்கு தெரியற மாதிரி பாத்துப்பாரு. இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் தயானந்தம் ஊர் மத்தியில இருக்கிற மரத்துக்கிட்ட வராரு. ஐயா தயானந்தையா, வாங்க வாங்க. எங்க ஆளுங்க உங்ககிட்ட விஷயத்த சொன்னாங்கல்ல, என்ன விஷயம்? எனக்கு யாரும் எதுவும் சொல்லலையே. என்ன விஷயம்னு சொல்லுங்க. அதாங்க ஐயா, ஒவ்வொரு வருஷம் மாதிரி இந்த வருஷமும் நம்ம ஊருக்காரங்கெல்லாம் ஒண்ணு சேர்ந்து அம்மனுக்கு பெரிய அளவுல திருவிழா எடுக்கலான்னு இருக்கோம். அந்த திருவிழாவுல விளையாட்டு போட்டி, அன்னதானமும் செய்யறோம். அதுக்கு ஐயா கொஞ்சம் ஊருக்காக என்னோட உதவி எப்பவுமே இருக்கும். இங்க பாருங்க, திருவிழா நடக்கிற அந்த 4 நாளுக்கும் வர்றவங்களுக்கு எல்லாம் அன்னதானத்துக்கு எவ்வளவு செலவாகுதோ அந்த செலவை நான் பாத்துக்கிறேன். இத நீங்க தவறாம எல்லா வருஷமும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. இந்த வருஷம் திருவிழாவுல அம்மனோட திருவிழாவுக்கு புதுசா ஒரு தேர் செய்யலான்னு இருக்கோம். ஏன்னா பழைய தேரு பழுதாயிடுச்சு. என்ன சொல்றீங்க ஐயா? சரி, கண்டிப்பா செஞ்சிடலாம். இதுல என்ன இருக்கு? அப்புறம் இன்னொன்னு, இதுக்கு நீங்க ஒரு வேலை செய்யணும். அப்படியா? அப்படி செஞ்சா நல்லா இருக்குங்கிறீங்களா? சரிங்க ஐயா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். அடுத்த மறுநாள் காலையில இது மூலமா கிராம மக்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது என்னன்னா, தானத்துல சிறந்தவரு, ஏழைகளுக்கு உதவுபவரு, கர்ணனோட மறுபிறவியான நம்ம தயானந்த ஐயா நம்ம ஊர்ல நடக்க போற திருவிழாவுக்கு அம்மனுக்காக புது தேர் செஞ்சு கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம திருவிழா நடக்கிற அந்த 4 நாளைக்கும் திருவிழாவுக்கு வர்ற எல்லாருக்கும் அன்னதானத்தை கூட தயானந்த ஐயா தான் ஏற்பாடு செய்யறாருன்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறங்கோ. இப்படி அவர் செய்யற தானத்துக்கு ஊர் முழுக்க நல்லா பிரச்சாரம் பண்றாரு. இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம், ஐயா, உங்களை பாக்கறதுக்காக ராமநாதன் வந்திருக்காரு. அவரோட பசுமாடு இறந்து போயிடுச்சான். இதனால அவரு பால் வியாபாரமே செய்ய முடியாத நிலைமையில இருக்காரு. பால் கொடுக்கற ஏதாவது ஒரு பசுமாடை வாங்கலான்னு முடிவில் இருக்காராம். அப்படியா? நமக்கு வர லாபத்துல 4 பங்கு மட்டும் தானே தானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் அந்த 4 பங்கு முடிஞ்சிருக்கும்ல. ஐயா, நமக்கு மொத்தம் ₹1,00,000 கிட்ட லாபம் வந்திருக்கு. அதுல 4 பாகம்னா 25,000 வருது. நீங்க இது வரைக்கும் தானமா கொடுத்தது
8,000 ரூபாய் மட்டும்தாங்கய்யா. இன்னும் நிறைய பணம் தானம் கொடுக்க வேண்டியது இருக்குங்கய்யா. சரி, அந்த ராமநாதனை உள்ள வர சொல்லு. அப்பாசாமி, நீ உள்ள போய் ஒரு 5,000 ரூபாய் எடுத்துட்டு வா. என்ன ராமநாதா, பசுமாடு இறந்துருச்சா? ஆமாங்கய்யா, என் மாடு தினமும் 4 லிட்டர் பால் கொடுக்குங்கய்யா. என்ன நோய் வந்துச்சோ என்னமோ திடீர்னு செத்து போச்சு. ஒரு நாளைக்கு 4 லிட்டர் பால் கொடுக்குதா? அப்படின்னா உனக்கு வியாபாரம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நீயே ஒரு புது மாடு வாங்கிக்கிற வேண்டியதானே? என்கிட்ட எதுக்கு வந்த? ஐயா, நானே தான் வாங்கலான்னு இருந்தேங்க ஐயா. திடீர்னு என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போனதால கையில இருந்த காசெல்லாம் கொஞ்சம் செலவாயிடுச்சு. அதனால தாங்க ஐயா வாங்க முடியாம போயிடுச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கலான்னு பார்த்தா என்கிட்ட பால் வாங்குறவங்க எல்லாம் இப்ப வேற ஆள்கிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா. அதனாலதான் உங்ககிட்ட வந்தாங்க ஐயா. சரி, பசுமாடு வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகும்? ஒரு பசுமாடு வாங்கணும்னா சுமாரா ஒரு 1000 ரூபாய் ஆகுங்க ஐயா. அந்த பணத்தை நீங்க எனக்கு தானமா கொடுக்க வேண்டாங்க ஐயா, கடனா கொடுங்க போதும். சீக்கிரமாவே உங்க கடனை நான் அடிச்சிடறேன். என்ன பேச்சு பேசுறடா நீ? எங்க ஐயாவை பார்த்தா உனக்கு வட்டி வியாபாரம் பண்றவர மாதிரி தெரியுதா? உனக்கு வட்டிக்கு கொடுக்கறதுக்கு வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு நில்லு. ஏதோ தெரியாம அப்படி சொல்லிட்டான்டா, விடுறா. சரி, நீ இப்ப போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு இங்க வா. நீ கேட்ட பணத்தை தரேன். நான் தானம் மட்டும்தான் கொடுப்பேன், பணத்தை யாருக்கும் வட்டிக்கு கொடுக்க மாட்டேன். இந்த விஷயத்த ஊர்ல எல்லார்கிட்டயும் சொல்லு. அப்படி ஒரு 2 நாள் கடந்ததுக்கு அப்புறம் பணத்தை குடுக்கறதுக்காக ராமநாதனோட வீட்டுக்கு தயானந்தம் போறாரு. எல்லாரும் இங்கே இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தயானந்த ஐயா வர போறாரு. இதோ அவரே வந்துட்டாரு. ஐயா வாங்க ஐயா. ஐயா, இவ்வளவு தூரம் நடந்து நீங்க எதுக்குங்க ஐயா என் வீட்டுக்கு வந்தீங்க? ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன்லங்க ஐயா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல ராமநாதா, பசுமாடு வாங்கணும்னு நீ என்கிட்ட வந்து பணம் கேட்டல்ல, யாராவது கஷ்டத்துல இருந்தா நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். இந்தா, நீ கேட்ட 1000 ரூபாய். உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நான் சீக்கிரம் போய் ஒரு பசுமாட்டை வாங்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப நல்லது. இத பாரு, நீ அந்த மாட்டை வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதனோட காதுல ஒரு சின்ன அட்டைய தொங்க விடு. அந்த அட்டையில இந்த பசுமாட்டை தானம் செஞ்சவரு தயானந்த ஐயான்னு எழுதணும். சரியா? என்ன, பசுமாட்டு காதுல சீட்டா தொங்க விட்டு ஐயாவோட பேரை அதுல எழுதணுமா? இது ரொம்ப விசித்திரமா இருக்க. இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லையே. பின்ன ஐயா உனக்கு கொடுத்த பணத்துலதான் மாடு வாங்கினேன்னு ஊருக்காரங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? சொல்லு, இப்ப சொல்லு, உனக்கு பணம் வேணுமா வேண்டாமா? ஐயா, எனக்கு பணம் வேணுங்க ஐயா. நீங்க சொல்ற மாதிரியே பசுமாட்டு காதுல எழுதி தொங்க விட்டுறேன். அப்படி தயானந்தம் தானம் செய்யற ஒவ்வொரு தடவையும் எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியற மாதிரி பாத்துக்கிறாரு. இப்படி இருக்கும்போது, ஏண்டா அப்பாசாமி, நாம இவ்வளவு தானம் பண்றோம்ல, எத்தனையோ பேரு நாம பண்ற தானத்தினால லாபம் அடையறாங்கல்ல. ஊர்ல இருக்கிற ஒருத்தனாவது என்ன பெருமைப்படுத்துற மாதிரி எனக்கு கௌரவ பட்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறானுங்களா? ஆமாங்க ஐயா, உங்களுக்கு இது வரைக்கும் நிறைய பாராட்டு பரிசுகள் எல்லாம் கிடைச்சிருக்கணுங்க ஐயா. இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு அவ்வளவுதான் புத்திங்க ஐயா. அவங்களுக்கு அந்த புத்திய நாம தான்டா கத்து கொடுக்கணும். நாளைக்கு நீ ஊர் தலைவர்கிட்ட போய் நான் வர சொன்னதா அவரை கூட்டிட்டு வா. அப்படின்னா ஊர் தலைவர்கிட்ட உங்களுக்கு பாராட்டு விழா நடத்த சொல்லி சொல்ல போறீங்களா? ஆமா, அதுக்கு ஆகிற செலவையும் நாமளே பாத்துக்கலாம். அவருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்தா போதும், அவரே நமக்கு பாராட்டு விழாவை நடத்தி முடிச்சிருவாரு. ஊர் தலைவரை கூப்பிட்டு விஷயத்த சொல்லி கிராம தலைவரை சம்மதிக்க வைக்கிறாங்க. அதுக்காக பணத்தை வாங்கிக்கிட்ட ஊர் தலைவர் தயானந்த ஐயாவுக்கு பாராட்டு விழா நடத்த ஏற்பாடு செய்யறாரு. இதோ பாருங்க ஊர் மக்களே, நம்ம தயானந்த ஐயா மாதிரி இருக்கிற பெரிய மனுஷங்க நம்ம கிராமத்துல இருக்கிறது, நாம எல்லாம் அதுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணும். அவரோட தான தர்மத்தை பத்தி உங்களுக்கு நான் தனியா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எத்தனையோ பேருக்கு அவங்களோட கஷ்டத்துல இருந்து தயானந்த ஐயா உதவி இருக்காரு. அவருக்கு வர்ற லாபத்துல 4ல் 1 பங்க தானத்துக்கே செலவு செஞ்சிருக்காரு. அப்படிப்பட்ட இவரை நாம எவ்வளவு பாராட்டினாலும் அது தகாது. அதனால ஊரு பெரியவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து முடிவு பண்ணபடி தயானந்த ஐயாவுக்கு தான கர்ணன்னு அவருக்கு பட்டம் அளிக்க போறோம். தானகர்ணன் தயானந்த ஐயா, தானகர்ணன் தயானந்த ஐயா. அப்படி அவருக்கு விருது வழங்கும் விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்றாரு. ஆஹா, இப்பதான்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இதுவரைக்கும் செஞ்ச தான தர்மத்துக்கு சரியான பலன் கிடைச்சிருக்கு. தான கர்ணன் தயானந்த் வாழ்க வாழ்க அப்படின்னு எல்லாரும் சொன்ன உடனே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? ஆமாங்க ஐயா, உங்களுக்கு இந்த கௌரவ பட்டம் கிடைச்சதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. இப்பதாங்க ஐயா உங்களுக்கு சரியான விருது கிடைச்சிருக்கு. எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பாசாமி. இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்குவேன். அப்படி தூங்கிட்டு இருந்த தயானந்தம் அன்னைக்கு ராத்திரி தூக்கத்திலேயே இறந்து போயிடுறாரு. வா தயானந்தா, நம்ம போலாமா? உன்னை